ஹே கைஸ், ஜெயிலர் 2 படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 4 ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்களுடைய டைரக்ஷனில் சன் பிக்சரோட தயாரிப்பில் நடித்த படம் தான் ஜெயிலர். இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியிலையும் வேறு லெவல் ஹிட் அடிச்சது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதை தொடர்ந்து இந்த படத்தோட சீக்குவலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் உருவாகிட்டு வருது. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் கேரளா, கோயம்புத்தூர் இது போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வருது. இந்த நிலையில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 4 ஆக்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் நடித்த செம்பன் அவர்களும், வீரதீர சூரன் படத்தில் நடித்த சுராஜ் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபகத் பாசில், சுஜித் சங்கர் அப்படிங்கிற 4 ஆக்டர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. ஃபகத் பாசில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து இப்போது ஜெயிலர் 2லையும் பார்த்தீங்கன்னா அவர் ஜாயின் பண்ணியிருக்கிறது ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜெயிலர் படத்தை போலவே ஜெயிலர் 2 படமும் பார்த்தீங்கன்னா வசூல்லையும் ரசிகர் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிலர் 2 படத்தில் ஃபகத் பாசில், சுஜித் சங்கர், செம்பன், சுராஜ் இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.